அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்பிக்யூ சுட்டு சாப்பிட தான் மத்தியானமே வந்துட்டோம். ஏன்னா நைட்டில் வந்து ரொம்ப குளிர் தாங்க முடியல, அதனால் வந்தாச்சு. இங்கே நம்ம வந்து இப்போ எங்கே போகிறோன்னா ஃபுஜைராவில் உள்ள ஒமான், சோட்டா ஒமான்ட்டு பேர், அங்கே போகிறோம். இந்த பாருங்க, இவங்க தான் வந்து ஒமான் ஷேக்கு. அங்கே போகிறோம். நான் பார்பிக்யூ செய்கிறதுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க எப்படி நம்ம செஞ்சு சாப்பிட்லான்னு பார்ப்போம். வாங்க. வாங்க. இப்போ நமக்கு இந்த டென்ட்டு காலியாக இருந்துச்சு. இந்த பாருங்க, இப்போ இந்த டென்ட்டில் தான் நம்ம இப்போ எல்லாம் செய்ய போகிறோம். இங்கே வாஷ்ரூமும் இருக்குது. இங்கே நைட்லாம் தங்குவாங்க. அரபிங்க வந்து இங்கே நைட் தங்குவாங்க. இந்த பாருங்க, இங்கே வந்து நம்ம சமைச்சிக்கலாம். தண்ணிலாம் இந்த பாருங்க வரும். இங்கே இந்த மாதிரி எல்லாம் மோட்ரு போட்டு இது இருக்குது. இங்கே வாஷ்ரூம் இருக்குது. வந்தாக்கா இங்கே நல்லா ஜாலியாக இருந்துட்டு போகலாங்க. கீழே தண்ணி வருது, அங்கே எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. ஃபுல்லாக மலை இந்த மாதிரி இடம். இங்கே கார் பார்க்கிங்லாம் நிறையா இருக்குது. மேலே கொஞ்சம் தயிர். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஆலிவ் ஆயில் போட்டு கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். அதுக்கு தான் பட்டர் போடும் போது வெறும் பட்டர் போடக்கூடாது, எண்ணெயோ நெய்யோ போட்டுட்டு அப்புறமா நம்ம பட்டர் போடணும். அப்போ அது தீயாமல் இருக்கும். அது நம்ம முந்திரி வறுத்து எடுத்தோம்ல, அதனால் அது கொஞ்சம் தீஞ்சிடுச்சு. அது போதும். இந்த பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அது 1/2 கிலோவுக்கு எவ்வளோ தேவையோ அது கொண்டு வந்துருக்கேன். அதை நான் இதில் போடுறேன். இந்த பக்கம் சிக்கன் எல்லாம் பார்பிக்யூ ஆகிட்டு இருக்குது. இங்கே நான் இந்த கேஸ் அடுப்பு, சின்ன கேஸ் அடுப்பில் இது செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பட்டர் புதினா ரைஸ். இதில் வந்து பச்சை மிளகா, இதில் வந்து புதினா, தயிர், பச்சை மிளகா போட்டிருக்கேன். போட்டு இதை அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இதை நம்ம இதில் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நம்ம இதில் தண்ணி போட்டுடணும். தண்ணி ஊற்றணும். தண்ணி போட்டுருங்க. ஊற்றுங்க, நான் சொல்கிறேன். இது இவ்வளோ தண்ணி ஊற்றணும். இவ்வளோ தண்ணி போதும். இவ்வளோ கொஞ்சம் தண்ணி அளவு வந்து தெரியுன்றதுனால ஊற்றியாச்சு. நம்ம ஒரு கிளாஸ்க்கு நம்ம 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நம்ம உப்புலாம் இதில் போட்டோம், இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம், புதினா இது போட்டிருக்கோம். கொஞ்சம் வந்து டேஸ்ட் பார்த்துக்கலாம்.
சிக்கன் பாருங்க ஆயிட்டு கத்திரிக்காய் பாருங்க அப்புறம் செம்மையா சாரா இந்த கத்திரிக்காய் பண்ணி என்ன செய்யற அங்கே போய் ஆறுனதுக்கு அப்புறம் வெட்டியன்னா அதை அப்படியே தோலை எடுக்கணும். அவ்வளோதான். தோலை எடுத்துட்டு சட்னி மாதிரி இப்படி இப்படி செஞ்சா இதெல்லாம் வேக வச்சு இது எல்லாத்தையுமே அதில் வெட்டி போடணும். ஆலிவ் ஆயில் போடணும், லெமன் போடணும், சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். கொதி வந்துருச்சு. இந்த பாருங்க நம்ம இப்போ தயிர் போட மறந்துட்டேன், அதனால தயிர் போட்டிருக்கேன். இது ரைஸ் போட்டுருங்க. ரைஸ் வந்து 10 நிமிஷம் ஊற வச்சு போட்டுப்போம். பாஸ்மதி ரைஸ் தான். ரைஸ் சீக்கிரமா ஆயிடும். புதினா சிக்கன் பச்சைக்கறி இல்லையா? பாருங்க கத்திரிக்காய் பாருங்க, கத்திரிக்காய் இந்த மாதிரி செஞ்சு இந்த அந்த தீஞ்ச வாசனையோட இது மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிடும் போது இந்த பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக செஞ்சு எடுக்கணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒரு செம்மையாக கொதிக்கிது பாருங்க. நல்லா வறுத்து அடுப்பு கறியில் நம்ம சுட்டோம் இல்லையா, அதோட வாசனை, அதோட இது தக்காளியும் சுட்டாச்சு, வெங்காயம் சுட்டாச்சு. இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டு கொத்தமீரை இதில் மல்லி தலையை கட் பண்ணி போட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் உப்பு போட்டு கிண்டுனாக்கா சட்னி. இந்த மாதிரி வரும்போது நம்ம கொஞ்சம் புதினாவும் மல்லி தலையும் கொஞ்சம் இதில் போட்டுக்கிறோம். அதுக்கு மேலே அப்புறமா கொஞ்சம் போட்டுக்கிறோம். பட்டர் புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க சோறு செம்மையா ஆயிடுச்சு பாருங்க. ரைஸ் ரெடி. இதில் நம்ம கொஞ்சம் காஜு இருக்குல்ல, முந்திரி, அதை போட்டுருவோம். பஸ் போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணி பன்னீர் பன்னீரும் பன்னீர் திக்கா இல்ல, பன்னீர் திக்கா. இது பன்னீர் திக்கா. சோளம்லாம் இன்னும் பாருங்க. பட்டர் புதினா ரைஸ் செம்மையா இருக்கு. கத்திரிக்காய் ஃபுஜைராவில் சின்ன ஓமான்னு சொல்லிட்டு வரோம். இங்கே நாங்கள் எவ்வளோ வாட்டி வந்திருக்கோம், ஆனால் நைட்டில் செஞ்சு சாப்பிட்டு இந்த கூட நீ தான் சாப்பாடு. அதை அப்படி வைக்க தண்ணி அங்கே கீழே இருக்குதுன்னு இறங்குறோம் கீழே. முன்னாடி இது டேம், இந்த டேம் இந்த டேம்லேருந்து அங்கேருந்து தண்ணி ஒடியாந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ தண்ணி வரல. ஆனால் கீழே அங்கே தண்ணி நிற்கிது, ஸ்லோவாக வருது. ஆனால் போன வாட்டி நாங்கள் வந்தப்போ நல்லா வேகமாக இதில் தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு.
பார்த்து அர்ஷ்மா டோன்ட் கோ ஸ்லிப்பரி. Nice, right? Yeah. இதான் நம்ம இறங்குனது. ஆமா எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கோம். இங்கே பாருங்க, ஒரு கூடாரத்தில் ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க. இப்போ நைட்டில் இவங்க செய்ய வந்திருக்காங்க. நாங்கள் மத்தியானம் வந்தோம், செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறோம். ஏன்னா ரொம்ப இது கொஞ்சம் தூரம் தான் ஃபுஜைரா. அங்கே நல்லா மலையை குடஞ்சி நல்லா இது எடுத்து வச்சுருக்காங்க, பாதை போட்டிருக்காங்க, புது பாதை. ஈஸியாக வர முடிஞ்சிச்சு. முன்னெல்லாம் வந்து ஃபுஜைரா ஊருக்குள்ளே போயிட்டு வரணும். ஆனால் இப்போ ஊருக்குள்ளெல்லாம் போக வேணாம், அப்படியே வந்துடலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு என்ஜாய் பண்ணணுன்னா நீங்கள் வரலாம். அதை பாருங்க, அங்கே ஒரு வீடு. அங்கே வந்து என்னென்னா லைட்லாம் மட்டும், அங்கே பக்கத்துலேயே பாத்ரூம்லாம் இருக்குது. நல்லா இருக்குது, பாத்ரூம் இருக்குது, யானை கழுவுறதுக்கு அங்கே நல் இருக்குது. உங்களுக்கு காமிச்சா சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நிறையா பேர் வராங்க. அரபிங்கெல்லாம் வந்து நைட்டு தங்கிட்டு போவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம குயிக் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோட வந்து சந்திக்கிறேன். பாய்.